ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரை மசோதா அமல். புதுவைக்கு கூடுதலாக ஒரு எம்பி தொகுதி கிடைக்கும். மத்திய அகவிலைப்படியை உயர்த்த கோரிக்கை. அரசு ஊழியர் சம்மேளனம் ஆர்ப்பாட்டம். புதுவையில் களை கட்டிய தேர்தல் சூதாட்டம். போலீசார் தீவிர கண்காணிப்பு. முந்திரி தோப்பில் பெண் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம். மேலும் ஒருவர் கைது. இனி விரிவான செய்திகள். தொகுதி மறுவரை மசோதா அமலாக்கப்பட்டுள்ளதால் புதுவைக்கு மேலும் ஒரு எம்பி தொகுதி கிடைக்கும். பாராளுமன்றம், மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா, தொகுதிகளின் மறுவரை மசோதா ஆகிய மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்கள் மீது விவாதம் நடந்தது. தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என தமிழகம், புதுவையில் திமுக கருப்பு கொடி ஏற்றி நகல் எரிப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மசோதா குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகம் மட்டுமின்றி தென் மாநிலங்கள் எதற்கும் இந்த பாதிப்பு ஏற்படாது என்றும், தற்போதுள்ள பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மாநிலங்களில் 50% அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படி தமிழகத்தில் 39 தொகுதிகள் 59ஆக உயரும் என்று கூறினார். இதன்படி யூனியன் பிரதேசமான புதுவையில் ஒரு பாராளுமன்ற தொகுதிதான் உள்ளது. 50% உயர்வு என்ற அடிப்படையில் புதுவைக்கு 2 எம்பி தொகுதிகள் கிடைக்கும். இது அநேகமாக புதுவை சட்டசபை தொகுதிகளின் அடிப்படையில் 15 தொகுதிக்கு 1 எம்பி வீதம், 30 தொகுதிக்கு 2 எம்பி என்று உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மத்திய அரசு அகவிலைப்படியை உயர்த்த கோரி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தில் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். உடனடியாக வெளியீடு. ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய, அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய தாமதம் செய்யாமல், கால தாமதம் செய்யாமல், சாக்கு போக்கு கூறாமல், உயர்வை கணக்கில் கொண்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்தி வழங்கப்படும். ஒன்றிய அரசு, மோடி அரசு, கட்ட சர்க்காரு அரசாங்கத்தில் பணிபுரியும். புதுவையில் களை கட்டியுள்ள தேர்தல் சூதாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு விதமான சூதாட்டங்கள் நாள்தோறும் நடந்து வருகிறது. IPL கிரிக்கெட் நடைபெற்று வரும் அன்றாட போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெறும், கோப்பையை வெல்லப்போவது யார், யார் அதிக ரன் எடுப்பார்கள், அதிக விக்கெட் எடுப்பது யார் என்ற வகையில் சூதாட்டம் நடக்கிறது. இதே போல நாடு முழுவதும் கடந்த 2-3 தேர்தல்களாக வெற்றி பெறுவது யார் என்ற புதிய சூதாட்டம் தொடங்கியுள்ளது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது மத்தியில் ஆட்சியை பிடிப்பது யார், எந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும், தனித்து அதிக தொகுதிகளை வெல்லப்போவது யார், மாநிலங்களில் அதிக MP சீட் பிடிக்கும் கட்சி எது என்று பல்வேறு சூதாட்டம் நடந்தது. இதில் பல ஆயிரம் கோடி பணம் புழங்கியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி கேரளம், அசாம், புதுச்சேரி மாநில தேர்தல்கள் முடிவடைந்துள்ளது. தேர்தலுக்கு பின் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க போகும் கட்சி எது என்ற சூதாட்டம் தொடங்கியுள்ளது. இதில் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட் கிடைக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் பெறும் சீட் எது, ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெறப்போவது யார், சுயேட்சைகள் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள் என்று பல்வேறு வகையில் சூதாட்டம் நடந்து வருகிறது. இதில் பலரும் பந்தயம் கட்டி வருகின்றனர். தமிழகம், மேற்கு வங்கத்தில் வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் முடிவடைந்தவுடன் சூதாட்டத்தின் வீரியம் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி போலீசார் இது தொடர்பாக கண்காணிப்பை தொடங்கியுள்ளனர். சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக கருதப்படும் நபர்களின் நடவடிக்கைகள், செல்போன் உரையாடல்களை கண்காணித்து வருகின்றனர்.
முந்திரி தோப்பில் பெண் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அமுதா. 53 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற அமுதா திரும்ப வீட்டிற்கு வரவில்லை. இதனையடுத்து அவரது மகன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். அமுதாவின் செல்போன் எண்ணிற்கு கடைசியாக போன் செய்தவர்களை ஆய்வு செய்த போது கட்டிட மேஸ்திரியான தர்மாபுரியை சேர்ந்த பரந்தாமன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பரந்தாமனை வில்லியனூர் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக அமுதாவை கொலை செய்து புதைத்ததாக அவர் தெரிவித்தார். நேற்று காலை கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்று அமுதாவின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரித்த போது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பிரச்சனை தனக்கும் அமுதாவிற்கும் இருந்து வந்ததாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட நினைத்த தான் நண்பர் விஜயேந்திரன் உதவியை நாடியதாகவும் தெரிவித்துள்ளார். முதலில் அமுதாவிடம் பேசி சமாதானமாக போவது, இல்லை என்றால் அவரை கொலை செய்வது என்ற முடிவுக்கு இருவரும் வந்ததாகவும், இதனையடுத்து பூத்துறையில் உள்ள முந்திரி தோப்பில் அவரை அழைத்து சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை அடித்து கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கொலைக்கு உடந்தையாக இருந்த விஜயேந்திரனையும் வில்லியனூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு காலை விநாயகர் பூஜையும், அதனைத் தொடர்ந்து இரவு மகா யாகசாலை பூஜையும், செட்டியார் மரபினர் கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதிதாக வைக்கப்பட்டுள்ள கொடி மரத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏப்ரல் 21ஆம் தேதி கிராமம் சார்பாக கொடியேற்ற நிகழ்ச்சியும், 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மே மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தை செல்போனில் பகிர்ந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜனநாயகம் படம் கடந்த 11ஆம் தேதி இணையதளங்களில் வெளியான போது உடனடியாக பலரும் அந்த திரைப்படத்தை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்தனர். இது குறித்து படக்குழு புகார் அளித்ததை தொடர்ந்து 15 அல்லது 20 நிமிடங்கள் கழித்து தான் அந்த இணையதளம் முடக்கப்பட்டது. ஆனால் அதற்குள் லட்சக்கணக்கானோர் ஜனநாயகன் திரைப்படத்தை பதிவிறக்கம் செய்துவிட்டனர். இதனை பொதுமக்கள் தங்களது செல்போனில் பதிவு செய்து வீடுகளில் தொலைக்காட்சிகள் மூலமாக பார்த்துள்ளனர். தற்போது வரையிலும் ஜனநாயகன் திரைப்படத்தை ஒருவருக்கு ஒருவர் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறனர். இது போன்று செய்வது சட்டவிரோதம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், ஜனநாயகன் திரைப்படத்தை பொதுமக்கள் தங்களது செல்போனில் இருந்து யாருக்கும் பகிர வேண்டாம் என்றும், அதுபோன்று படத்தை மற்றவர்களுக்கு அனுப்புவது சட்டவிரோதமாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு பகிர்பவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படத்தை செல்போனில் பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது குற்றமாகும். அதுபோன்று யாராவது தெரியாமல் பதிவு செய்திருந்தால் அதை உடனடியாக அழித்துவிட வேண்டும்.
இல்லையென்றால் போலீசார் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்புள்ளது என்றும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். மயிலம் சாலை விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஆகியவை சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு வருவாய் கிராமம் மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்டோர் வசித்து வருவதாகவும் இவர்கள் ஏழை விளிம்பு நிலை மக்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் இவர்களிடம் உள்ளதாகவும், ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்காமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும், அந்த இடத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும், பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச குடிமனைப்பட்டா வழங்கிடுமாறும் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளனர். கள்ளசந்தையில் விற்க பதுக்கிய 47 வீட்டு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறு வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, விலை உயர்வால் டீ, காபி, உணவுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கள்ளசந்தையில் வணிக சிலிண்டர்கள் பதுக்கி விற்பனை செய்யப்படுகிறதா, வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக நிறுவனத்திற்கு பயன்படுத்துகிறார்களா என புதுவை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிகத்திற்கு பயன்படுத்தியது, ஹோட்டலில் பதுக்கி வைத்திருந்தது என 30 வழக்குகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளனர். கள்ளசந்தையில் விற்க பதுக்கி வைத்திருந்த 47 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,135 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரை மசோதா அமல், புதுவைக்கு கூடுதலாக ஒரு எம்பி தொகுதி கிடைக்கும். மத்திய அகவிலைப்படியை உயர்த்த கோரிக்கை, அரசு ஊழியர் சம்மேளனம் ஆர்ப்பாட்டம். புதுவையில் களை கட்டிய தேர்தல் சூதாட்டம், போலீசார் தீவிர கண்காணிப்பு. முந்திரி தோப்பில் பெண் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம், மேலும் ஒருவர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.